தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்திலே சனி பகவான். இவர் வக்கரம் பெறுகிறார். ஆஹா! இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்? 4ங்கிறது பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்வேன். உலகத்துல நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நடக்கக்கூடாது. என்ன? நம்ம பெயர் எமோஷனை வந்து நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் ஷோயிங் யுவர் எமோஷன் டு யுவர் லவபிள் ஃபேமிலி. தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. அது உலகில் என்ன பிரச்சனை வந்தாலும் டோன்ட் ஷோ இட் யுவர் லவ்டு ஒன்ஸ். அப்படி ஒரு வேளை லவ்டு ஒன்ஸ்ட்டு நீங்கள் காட்டுறீங்கன்னா உடனடியாக ஒரு சாரியை கேட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிடுறாங்க. ஒரு தவறு பண்ணாலும் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். என்ன நம்ம இப்போ தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே அங்கே போய் அண்ணே என்னென்ன நீங்கள் உங்களை பற்றி எப்போ முறையில் சொல்லிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நமது பஞ்சாயத்தவர்கள் அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து எதாக இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. யூ ஆர் நோன் டு த பப்ளிக் அப்படிங்கிறது. அப்போ நம்ம நேற்று கம்பெனியில் லீவ் சொல்லியிருப்போம், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, நேற்று உங்களை பீச்சில் பார்த்தேன் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம பாஸ் முன்னாடி எடுத்து கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இவன்லாம் வேலையை விட்டு போயிடுவான், ரொம்ப சந்தோஷம். சில பேர் வேலைக்கு வர்றது சந்தோஷம், சில பேர் வேலையை விட்டு போகிறது சந்தோஷம். தனுசு ராசிக்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரும்? ஆட என்ன குருஜி, இதை சனி பயிற்சியானா குரு பயிற்சியானா எங்கே பார்த்தாலும் இதையே கேட்டு கேட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ என்னுடைய பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு சலிப்பே தட்டாது. ஏன் சொல்லுங்கள்? ஏனென்றால் வாழ்வின் யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம், உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் தோள் தொட்டு பேசும் ஒருவனாக இருக்கிறேன். அதனால் நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்திலே சனி பகவான். இவர் வக்கரம் பெறுகிறார். ஆஹா! இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்? 4ங்கிறது பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்வேன். உலகத்தில் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கக்கூடாது. என்ன? நம்ம பெயர் கெடக்கூடாது. பெயர் கெட்டதில் என்ன? சில கேஸு எல்லாம் வந்து ரொம்ப மோசமான கேஸு. என்ன? இந்த திருட்டு கேஸு, இந்த பெண்கள் கேஸு, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கவே கூடாது. இந்த கேஸ்லாம் வாங்கிட்டா நம்ம இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டுருவாங்க. அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்போது நீங்கள் தவறே செய்யவில்லை என்றாலும் பழிச்சொல் வந்து சேரும். 4 என்பது உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நமக்கு ஒர்க்கு லைஃபு எல்லாம் ஒன்று தான் குருஜே. அப்போ ராத்திரி 12 மணி 1 மணிக்கு தான் நம்ம படுக்கிறோம், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடுறோம். இந்த மாதிரிலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது இப்படி தான். 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா டென்ஷன் ஆவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் வேறு, ஃபேமிலி வேறு, ரெண்டு இப்படி குழப்பும் போது தான் பிரச்சனையாகுது. நம்ம பாருங்கள், நம்ம பாஸ் கிட்ட போய் உட்காந்து பேசுவோம். சார் குட் மார்னிங் சார், சார் இன்றைக்கி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார், அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒய்ஃப் ஃபோன் பண்ணும்போது ஹலோ என்ன சொல்லு, படக்குன்னு பேசுவோம். ஏன்? யார்கிட்ட பிரியமாக பேசணுமோ அவங்கள்ட்ட கோபமாக பேசுகிறோம். இந்த ஆள் யாருன்னே தெரியாது, இந்த ஆள்கிட்ட போய் நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கோம். பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த 4 வக்கரம் பெறும்பொழுது எமோஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் ஷோயிங் யுவர் எமோஷன் டு யுவர் லவபிள் ஃபேமிலி. தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அது உலகில் என்ன பிரச்சனை வந்தாலும் டோன்ட் ஷோ இட் யுவர் லவ்டு ஒன்ஸ். அப்படி ஒரு வேளை லவ்டு ஒன்ஸ்ட்டு நீங்கள் காட்டுறீங்கன்னா உடனடியாக ஒரு சாரியை கேட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிடுறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுருவார். 4, 5, 6 பார்க்கிறார் சனி பகவான். 6ஆம் இடம் என்பது என்ன? வீடு உங்களுக்கு ரோக சத்ருஸ்தானம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நமக்கு எப்பயுமே யாரை பார்த்து பயம் கிடையாது, நம்ம பாஸை பார்த்து பயம் கிடையாது. சொல்லப்போனால் பாஸுலாம் இருக்காருல்ல, அவரை பார்த்தா கூட நமக்கு பயம் கிடையாது. ஆனால் நமக்கு பயம் யார் தெரியுமா? பக்கத்தில் ஒரு கோவிந்த் சாமின்னு ஒருத்தர் கூட இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஆளை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏன்னா கூடவே இருந்து நம்மளை போட்டு கொடுத்துட்டே இருக்கான். அப்போ நம்ம நேற்று கம்பெனியில் லீவ் சொல்லியிருப்போம், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, நேற்று உங்களை பீச்சில் பார்த்தேன் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம பாஸ் முன்னாடி எடுத்து கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இவன்லாம் வேலையை விட்டு போயிடுவான், ரொம்ப சந்தோஷம். சில பேர் வேலைக்கு வர்றது சந்தோஷம், சில பேர் வேலையை விட்டு போகிறது சந்தோஷம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4 இடத்துக்கும் சனி அடுத்து 10 பார்க்குறார். நடடா இது தாங்க சூப்பர். காரணம் என்ன சொல்லுங்கள்? 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பிராண்ட் ஆகிறீங்க. பிராண்டு வாழ்க்கையிலே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன? உங்கள் கம்பெனி பேர் என்ன? சேகர் ஒயரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு உங்கள் கம்பெனி பேர். அந்த சேகர் ஒயரிங் ஒர்க்ஸை பக்கத்து தெருவில் இருக்க ஒருத்தர் உங்கள் கம்பெனி தேடி வந்த சார், இங்கே தான் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களாமே என்று சொல்ல, அதோ பெரிய பெருமை. நம்ம பிராண்ட் ரீச் ஆகிறப்போ ஒரு கிக் வரும் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அது உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, உங்கள் கம்பெனி பல்கி பெருகும்.
10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அரசியல் நாட்டம் வரும், மக்கள் பிரபலமாவீங்க. ஐயா உங்களை சந்திக்க ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கோம், உங்களை பார்க்கணும்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கவும். 10ஆம் இடத்திலே சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம். 10ஆம் இடத்துல தொடர்பு ரொம்ப புகழாயிடுவீங்க. ஆனால் அதுவே ஒரு ப்ராப்ளமாகவும் ஆகும். அதுக்கேற்ற புகழெழியின் உச்சத்திற்கு செல்லும் பொழுது என்ன பண்ணணும், அதற்கேற்ற லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தவறு பண்ணாலும் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். என்ன நம்ம இப்போ தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே அங்கே போய் அண்ணே என்னென்ன நீங்கள் உங்களை பற்றி எப்போ முறையில் சொல்லிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நமது பஞ்சாயத்தவர்கள் அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து எதாக இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. யூ ஆர் நோன் டு த பப்ளிக் அப்படிங்கிறது நடக்கும். அது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. ஓகே, அடுத்து ராசி சனி பார்க்கிறார். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்குறார். உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது உடலுக்கு ஒவ்வாத விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும்னு உங்களுக்கே தரும். நமக்கே திடீர்னு ஒரு மூடு வரும். இந்த 6 மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சா சத்து மாவு கஞ்சி சார், காலைல இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட்றது அது என்ன சார் இருக்குது, அதில் ஸ்ட்ரென்த்தே இல்லை சார். காலையில் எழுந்திரிச்சுமா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு 4 நிலக்கடலை சாப்பிட்டா போதும் சார். என்னடா இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நமக்கு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வரும். ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இந்த 6 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. சில பேர் பெண்கள் ஒபிஸாக இருக்கேன் சார், உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறேன், குறைச்சிருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. யோகா பண்ணுறவங்கெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேர் யோகா எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறோம். உடம்பு இழைக்கிறதுக்காக யோகா பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இருக்கான். உண்மையிலே யோகா பண்ணுறது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. அதெல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, யோகா ஒபிஸுக்கு எதிரானதுன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னவென்றால் உடலை நீங்கள் பார்த்துக்கணுங்கிறது எந்த வகையில் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் என்னென்னா சனி பகவான் பார்க்கும்பொழுது முரட்டுத்தனமாக ஜிம்முக்கு போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா 2 கூடையவராக இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுகிறாரே, இது மட்டும்தான் ஆபத்து. ஏன் 2னா தனஸ்தானம், தனஸ்தானம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. என்ன எவ்வளோ டேலண்ட்டாக எங்கிட்டயே போட்டிங்க பாருங்கடா டேய் அப்படிங்கிற மாதிரி. உங்கள்கிட்டயே பேசி உங்கள் பணத்தை சில பேர் ஆன்லைன் இந்த லிங்க் அனுப்புறது, அண்ணே நம்ம இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி, அண்ணே ஒரு கண்டெய்னர் விலைக்கு வருதுனே வாங்கிடலான்னு யார் என்னன்னு தெரியாமல் அட்வான்ஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் பார்த்தா அது கவர்மெண்ட் சொத்தாக இருக்கும். என்ன பங்கு ஏமாற்றிட்டாங்க பங்கு அப்படிங்கிற மாதிரி. 2 கூடையவர் 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது அந்த ஸ்கேம் நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பது. நிறைய பேருக்கு லைஃப்பில் அது ரொம்ப அவமானமான விஷயம். அதனால நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. 2 கூடையர் வக்கரம் பெறும்பொழுது நம்ம இப்படி ஏமாந்த கதை 4 பேர்கிட்ட சொன்னால் இருக்கிற மரியாதையும் போய்டுன்ட்டு 4 பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுதான் அந்த ஸ்கேமர்ஸுடைய பெரிய பலமே. 2 கூடையவன் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறான். ஜாக்கிரதையாக இருங்க. கூட பழகின நண்பர்களே வாங்க ஒரு வெங்காய கடை வைக்கலாம், பூக்கடை வைக்கலாம், அதாவது சொன்னால் நான் படித்தது பிஇ, நான் படித்தது எம்இ, நான் படித்தது எம்பிஏ, எனக்கு என்ன வேலை வருமோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உறுதியாக இருங்க. நமக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பட்டதாரி நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறதே மறந்துடுறோம். ஏன்னா அதுதான் அந்த மயக்கும் பேச்சுங்கிறது. தயவுசெய்து அது மாதிரி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிடும், தப்பு பண்ண வச்சிரும். அப்போது நம்ம என்ன செய்யணும், யாராவது பணம் கேட்டால் உங்களுக்கு ராம்ஜி மோகன் ஞாபகம் வரணும், நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் ஞாபகம் வரணும். உடனே ஐயோ நமக்கு சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா என்கிட்ட பணமே இல்லை பண்ணுறோம், அவ்வளோதான். அது என்ன சொன்னாலும் சரி. காரணம் என்னென்னா இதான் முக்கியம். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை இழக்கின்ற நேரம் இது, பண விஷயங்களில் மாட்டிக்கிற நேரம் இது. யாராவது ஒருத்தர் சொன்னார், நம்ம சீட்டு போடுற சொன்னார், எங்கள் பக்கத்து தெருவில் தான் இருக்கார், ரொம்ப நல்லவர், அது சீட்டு போடுவீங்க, அதெல்லாம் வீணாக போடப்போ மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும், அந்த மாதிரி மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. சனி வக்கர நிவர்த்தி எவ்வளோ கூட நல்லதோ அவ்வளோ கூட உங்கள் பணத்தை கையிலேருந்து பிடிங்கிரும். கேர்ஃபுல். அப்போது கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.